டிக்கெட் டு ஃபினாலே கடுமை இப்போதாயா நம்ம பிக் பாஸ் சூப்பரான டாஸ்க்லாம் கொண்டு வராப்புல. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு டாஸ்க்கும் எல்லாமே மொக்கையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு தரமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. வாங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் பாட்டெலாம் போட்டு ஜாலியாக எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட்டு வராங்க. அதுலேயும் நம்ம மாயா பூர்ணிமா எப்போயும் போல் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கெல்லாம் கழட்டிட்டு தனியாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம விக்ரம் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு என்னென்னா, விக்ரம் எனக்கு அந்த காயின் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம மைக்கை கழட்டி வச்சுட்டு எப்போ பாரு பேசிகிட்டு இருப்பாங்க. எப்போயுமே நம்ம பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருப்பார், மைக்கை போடுங்க பூர்ணிமா, மைக்கை போடுங்க மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சம் அவங்கள தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம். மேபி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லப்போனால். ஏன்னா அவங்கனால கொடுக்கலையா இல்லை பேசிக்காகவே கொடுக்கலையா என்னன்னு தெரில. நம்ம டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான் நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு கட்டுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு இதில் வீடு கட்டிகிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம ரவீனா இருந்துக்கிட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு படுத்துருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்க்கலாம் இந்த டிக்கெட் ஃபினாலேயில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அண்டு நேற்று நைட்டு தரமான சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். என்னென்னா, நம்ம விஷ்ணு அண்டு தினேஷ் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம மாயாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மாயாவை பற்றி நம்ம விஷ்ணு புட்டு வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம பிரதீப்பை பற்றிலாம் பேசியிருக்காங்க. நம்ம பிரதீப்பை எதுக்கு இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிரதீப் வெளியே போனதுக்கு நம்ம மாயா தான் முழு காரணம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐசு சூப்பர் கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களையும் வெளியில் தள்ளினது நம்ம மாயா தான். ஏன்னா நிக்சனையும் ஐசியூவையும் ஜாயிண்டாக பண்ணி பேசுனது எல்லாமே மாயா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்று நம்ம விஷ்ணு சொல்கிறாப்புல, விஷ்ணு நம்ம மாயா இருந்துக்கிட்டு செம்ம எமோஷ்னல் கேம் தான் விளாட்றாங்க. இவங்களுக்கு மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவள் என்னென்னா பூர்ணிமா எல்லாம் மாயா ரெண்டு பேர்த்தையும் வச்சு புட்டு வைக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் எங்கடா அமைதியாக இருந்த புட்டு நம்ம விஷ்ணு ப்ரோ எப்போ கோவப்படுறாருன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி அப்படியே எல்லாமே அப்படியே தினேஷ் ப்ரோட்ட சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. இதெல்லாம் முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா முன்னாடி நம்ம விஷ்ணு ப்ரோ வந்துக்கிட்டு மாயா கூட சுற்றிட்டு அலையும் போது கொஞ்சம் ஆனால் சொல்லுவாப்புல, இந்த மாதிரி அது மாதிரி அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுவாப்புல. இப்போ ரொம்ப சொல்லுவாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீக் எல்லாமே சொல்கிறாப்புல நம்ம விஷ்ணு ப்ரோவுக்கும் மாயாவுக்கும் ஹெவியான ஒரு ஃபைட்டு தான் வரணும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணுவை நோட் பண்ணிக்கலான்னு தெரில. விஷ்ணு வீட்டில் இருந்து வந்ததுலேருந்து நம்ம விஷ்ணு பூர்ணிமா பக்கத்தை எட்டி கூட பார்க்குறதில்ல. ஏன்னா எட்டி கூட பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல நம்ம பூர்ணிமா கூட. மேபி அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீ போயிட்டு தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்காத, அவங்கள்ட்டலாம் பேசாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதான் இப்போ நடக்குது. அவர் கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் நல்லா கேம் விளாட்ற மாதிரி எனக்கு தோணுது. இதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஷ்ணுவும் தினேஷும் இந்த டிக்கெட்டு ஃபினாலேவில் ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு தினேஷ் ப்ரோ விசித்ராவை வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும். என்னென்னா, நம்ம அர்ச்சனா நேற்று அழுதுகிட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசித்ரா மேம் தான் இதுக்கு எல்லாமே முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தினேஷ் ப்ரோ சொல்லிகிட்டு இருக்காரு. ரவீனா நான் போயிட்டு நீங்கள் வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விசித்ரா தான் இருந்துக்கிட்டு அவங்க தங்கச்சியை பற்றி இழுத்து பேசின மாதிரி நம்ம தினேஷ் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதனால தான் அர்ச்சனா ரொம்ப கோவப்பட்டு அழுதுகிட்டு பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு நம்ம தினேஷ் சொல்கிறாப்புல. நம்ம தினேஷ் இருந்துக்கிட்டு சொல்கிறாப்புல, விசித்ரா நல்ல கேம் விளாட்றாங்க, வெளியில் மக்களுக்கு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவங்க மாயா கேமை பற்றி அண்டு விசித்ரா கேமை பற்றி அண்டு அர்ச்சனா அந்த வேலை செய்யாததுங்கிறது எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த டிக்கெட்டு ஃபினாலில் யாராவது ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு மேபி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா மாயா கூட நிறையா பேர் இருக்காங்க. நம்ம விஷ்ணு, விசித்ரா அண்டு நெக்சன், பூர்ணிமா இவங்களாம் இருக்கனால அவங்க ஓட்டிங்கில் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா மேபி அவங்க சைடு யாராச்சும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் ஓட்டிங் போடுவாங்க. மாயாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிப்பட்ட ஆள் தான் அவங்க. ஓகே, பார்க்கலாம் நம்ம இந்த டிக்கெட்டு ஃபினாலேயில் யார் ஜெயிப்பாங்க என்னன்ட்டு. நீங்கள் யார் ஜெயிப்பீங்க என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு போகிற போக்கில் நம்மளுக்கு ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, பாய்.